கிறிஸ்தியசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் ஓசூர் சபையார் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்தியசுக்குள்ளான நம்முடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டேன். தேவ கிருபையாக அந்த நாளையும் கூட நம்மை ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 மாசம் இருக்கலாமா? 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன சப்ஜெக்ட் ஞாபகம் தான்? எங்க அதாவது ரீஃபரன்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. புத்தனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அப்படிங்கிறது கடைசி சப்ஜெக்ட் எடுத்தாங்க. இன்றைக்கு நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி சோம்பல். இந்த சோம்பல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நேரம் சில நேரம் எப்படியா வந்துடும் இல்லையா? ஏதாவது சூழ்நிலை இருந்தாலும் சோம்பல் வந்துடும். சில நேரங்கள்ல சோம்பலாவே இருக்கும். உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? படுத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, படுத்துக்கிட்டே டிவி பார்ப்பாங்க, படுத்துக்கிட்டே படிக்கிறவங்க இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டே வேதம் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அதாவது இன்றைக்கு சோகம்ங்கிறது வந்து ஒரு நமக்கு தேவையான ஒன்று. இது நம்ம சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புத்தகத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு சோம்பல்னு பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எப்படியாவது எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நம்ம அலாரம் வச்சோம்னா கூட சோம்பலா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மாதிரியும். அது போலதான் இந்த நம்ம நிறைய காரியங்கள் படுத்துட்டே செய்யறது, எப்பவுமே நமக்கு அசதியா இருக்கிறது. சில நேரம் என்ன செய்யணும்? படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன செய்யும்? சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தூங்கிடும். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? சோம்பல் இருக்குது. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் அப்படின்னா யோசிக்காம செயல். நம்ம என்ன செய்யறது இல்லை? ஒரு திட்டத்தை வைத்து நம்ம செயல்படுறது இல்லை. செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. அதாவது செயல்படாம மைண்ட்ல மட்டும் வச்சிருப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? செயலுக்கு கொண்டு வர மாட்டோம். அதாவது இரக்கமும் உருக்கமும் ஒன்றுதான் அப்படின்னு. இறக்கப்படுறதும் உறக்கம், அதாவது தூங்குவதும் ஒன்றுதான். இரண்டையுமே அவ்வளோடு நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஒரு நிதானத்தோடு தான் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அப்படி அதிகமாக உறங்குபவர் சோம்பேறி ஆகின்றாங்க. அதிகம் இறக்கம் காட்டுவது என்ன செய்யணும்? ஒரு ஏமாளியை மாறி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று செய்ய வேண்டியது இன்று செய்தா என்னது? நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செய்தா சோம்பேறி. சரி, இன்று செய்யற வேலையை இன்றே செய்தா அதை சுறுசுறுப்பு. நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்தா என்ன அப்படின்னா உண்மையிலே ஒரு வெற்றியாளர் அப்படின்னு போடும். அப்ப சென்று கொண்டிருப்பவன் காலத்தை என்ன செய்கிறாரா? அதாவது வென்று கொண்டிருக்கு. சென்று கொண்டிருக்கிறவன் காலத்தை என்ன செய்யறாங்க? வென்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருப்பவன் காலத்தை என்ன செய்யறாங்கன்னா தின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க அதிகமா என்ன செய்யறாங்க? அந்த டைமை வேஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அதாவது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 முதல் 6 வரை நம்ம என்ன செய்வோம்? நேராக தெளிவா வாசிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிழைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொண்டாடாமல் நீ உன் வாழ்க்கையுடன் சிக்குண்டால் உன் வாயின் உலகத்தால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டுக் கொண்டபடியா நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு இத்திரையும் உன் கண்ணினை வளர்கிறார்கள். சிநேகிதனிடத்தில் உன்னை தாக்கி அவனை வருத்தி என்று சொன்னேன். வேட்டைக்காரனிடமிருந்து மான் தப்பி ஓடுவது போன்று நீ அந்த வலையிலிருந்து தப்பி ஓடு. வலையிலிருந்து கட்டுகள் போன்று கட்டிடுகிறேன். நீ எருவிடத்தில் போய் அதை வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளும். வேட்டைக்காரன் கையிலும்
துருவி வேறு கைக்கும் தப்புவது போல உன்னை தப்பவித்துக் கொள். இப்போ அதாவது நீதிமொழிகள்ல நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் எழுதுனது யாரு? சாலமோன். அதாவது சாலமோன் பாத்தீங்கன்னா 3000 நீதிமொழிகள் இருக்கிறாரு. அதாவது 1005 என்ன இருக்கு? பாட்டுகள் இருக்கு இல்லையா? நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த புத்தகங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு அறிவுரைகள் நிறைய இருக்கு இல்லையா? பழமொழி புத்தகம் கூட விவிலியத்தை சொல்லுவாங்க. என்ன பழமொழி புத்தகம்? அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுல சாலமோன் பாத்தீங்கன்னா பிற்பாடு ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை வந்து பின்னாங்கி போயிருக்குது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை என்ன செய்யலாமா இந்த நீதிமொழியின் புத்தகத்தின் மூலமா நம்ம கண்டறியணும். அதுல முக்கியமா நமக்கு தேவை என்னன்னா விவேகம் தேவை, நீதி தேவை, நியாயம் தேவை, நிதானம் தேவை. இந்த 4 நமக்கு முக்கியம். இந்த 4 நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுல இந்த 4 மட்டும். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என் மகனே, நீ உன் சிநேகத்துக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெழுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் அப்படின்னு சொல்லி. இப்போ என் மகனே, நீ உன் சிநேகனுக்காக பிணைப்படுறது. எந்த சிநேகனுக்கு பிணைப்பட்டிருக்கிறோம்? சிநேகிதன் நண்பன் இல்லையா? நண்பன். அதாவது அதாவது பிணைப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கு. பிணைப்பட்டுன்னா என்ன தெரியுதா? அதாவது சூரிட்டின்னு சொல்லுவாங்க. சூரிட்டி கொடுக்கறது, அதாவது ஒரு உத்தரவாதம் கொடுக்கும். இந்த உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. அதான் பிணைப்பட்டு, பிடிக்கப்பட்டிருக்கிறோம். சிநேகனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிடிக்கப்பட்டிருக்கிறோம். கையெழுத்து கொடுத்தாயானால் அப்படின்னு என்ன கையெழுத்துன்னு தெரியுதா? சீல் பண்ணி கொடுத்துருக்கோம். உத்தரவு, அதாவது என்ன சொல்றதுன்னா உறுதிமொழி, ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கோம். உன் வாயினால் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறா? சிக்குண்டாய். அப்போ வாயினால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? வாய்மொழியும் கொடுத்திருக்கிறோம், உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறோம். அப்போ இதனால் பிடிப்பட்டாய். அதனால இப்போது என் மகனே, உன் சிநேகத்தின் கையில் என்னை அகப்பட்டுக் கொண்டாயானால் உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய்ய. என்ன செய்யணுமா? ஒண்ணு செய்யணுமா? அப்போ சிநேகத்தில் நம்ம என்ன பிடிப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஒன்று செய்யணும். என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? நம்ம தூங்கவே கூடாதுன்ற. என்ன செய்யக்கூடாதா? தூங்கவே கூடாது. அப்போ நம்ம சிக்குண்டு இருக்கிறோம், உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம், வாய்மொழி பண்ணிருக்கிறோம். அப்போ என்ன செய்ய முடியாது? தூக்கம் வராது, தூக்கக்கூடாது. உன் கண்ணுக்கு நித்திரையில் உன் கண்மணிக்கு தூக்கமும் வரவிடாமல் நீ தூங்காம என்ன செய்யலாம்? உன் சிநேக இடத்துல போய் உன்னை தாழ்த்தி அவரை வருந்தி கேட்டுக்கொள்ள. சிநேகத்திற்கு என்ன செய்யுமா? வருந்தி கேட்டுக்கொள்ளணுமா? அப்போ வருந்தி கேட்டுக்கொள்ளும் போது வேடன் கைக்கு மான் தப்பி ஓடுவது போல, அந்த வலையிலிருந்து தப்பி ஓடி வலையிலிருந்து பறவைகள் தப்புவது போல தப்பி விடு. அப்போ ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாருன்னா இந்த வசனத்தை கொண்டு வர்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? யார் அந்த சிநேகிதன் இல்லையா? யார் அந்த சிநேகிதன்? யார் அந்த சிநேகிதன்? சிநேகிதன் போய்தான் நம்ம என்ன செய்யணும்? சிக்குண்டு இருக்கிறோம். இப்போ இந்த சிநேகிதன் யாருன்னு பார்க்கணும் இல்லையா? யாருக்கு நம்ம வந்து பிணைப்பட்டிருக்கோம்? பிணைப்பட்டிருக்கோம் யாரு? யாரு? எல்லாரும் பிணைப்பட்டுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்க நம்ம உடன்படிக்கை எடுத்தவங்க தானே இல்லையா? பிணைப்பட்டிருக்குமா இல்லையா? பிணைப்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. உடன்படிக்கை எடுத்தோம்னா ஞாபகம் இருக்கும். பிணைப்பட்டிருக்கிறோம். இப்போ என் மகனே அப்படின்னு சொல்லும் போது அந்த மகன் யாருக்கு அப்படின்னா
கிறிஸ்துட்டு தான் பிணைப்பட்டு. யார்கிட்ட? கிறிஸ்துட்டு பிணைப்பட்டு. அவர் தான் யாரு? நண்பர், என் சிநேகிதன். அப்போ பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் அப்படின்னு, அந்நியனுக்காக நம்ம கை கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக உலக ஜனங்கள் எல்லாவற்றையும் மீட்டு தேவனிடத்துல ஒப்படைக்கிறோமோ அவங்க என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு உறுதிமொழி கைப்படுத்து. அப்போ இந்த வாய்மொழியிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ? சிக்குண்டு கிடக்கிறோம். இப்போ உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் அப்படி சொல்றோம். அப்போ என்ன செய்யணுமா? இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதர்கள் கையில் அகப்பட்டு கொண்டபடியா. யார்கிட்ட அகப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துக்கு அகப்பட்டிருக்கிறோம். நீ உன்னை தப்புத்திக் கொள்ள என்ன செய்யனா? ஒன்னு செய், தூங்க கூடாதுன்ற. நீ யாரெல்லாம் தூங்காம இருக்கேன்னு பார்க்கணும் இல்லையா? இங்க நம்ம எத்தனை பேரு தூங்காம இருக்குன்னு பார்க்கணும். அப்ப தூங்கக்கூடாது. உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்மணிக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனுக்கு போய் என்ன செய்ய? உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். அப்போ நம்ம வருந்தி கேட்டுக்கொள். அப்படி கேட்டுக்கொண்டா என்ன செய்யலாமா? வேட்டைக்காரன் மான் தப்பி ஓடுவது போல. வேட்டைக்காரன் அவன்கிட்ட என்ன செய்யும்? மான் தப்பி ஓடுது. அப்போ என்ன போட்டிருக்குது? ஒன்று வேட்டைக்காரன், இன்னொன்னு வேடன். இங்க என்ன பாருங்க? வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல உன்னை தப்பு வைக்கணும். அப்போ வெளிமான் வேட்டைக்காரன் யாரு? வேடன் யாரு? வேட்டைக்காரன் என்ன செய்வாரு? வேட்டைக்காரன் அதாவது சுட்டு பிடிச்சுவாரு, கொண்டு பிடிப்பாரு. வேடன் என்ன செய்வாரு? கண்ணி சுட்டு. வேடன் என்ன செய்வாரு? உயிரோட பிடிச்சுக்குவாரு. வேட்டைக்காரன் என்ன செய்வாங்க? அம்பு, துப்பாக்கி ஏதாச்சும் என்ன செய்வாங்க? அடிச்சு பிடிப்பாங்க. அப்படி என்ன செய்வாங்க? உன்னை தப்புவித்து கொள்ள என்ன செய்யணுமா தெரியுமா? யார் பண்ணணுமா? எறும்பு இடத்துல போன்னு சொல்லு. எங்க போகணுமா? அப்ப எறும்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பாருங்க. சாலமோன் கொடுத்திருக்காரு பாருங்க. சோம்பேறி, நீ எறும்பு இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை. அப்ப அதுக்கு என்ன ஞானம் இருக்குது? சுறுசுறுப்பா அது அது சேர்த்து வைக்கணும். ஓகே, வேற என்ன செய்யும்? லைனா போமா? சரி, வேற? கூடி இருக்கும். இந்த எறும்பினுடைய வகை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை இருக்குது. அந்த வகையெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மொத்தமா என்ன செய்யும்? இருக்கும். மொத்தமான என்ன செய்யும்? எப்பவும் கூட்டமா இருக்கும். ஒரு எறும்புக்கு ஒண்ணுன்னா எல்லாம் என்ன செய்யும்? ஓடி வரக்கூடிய தன்மை, அந்த தன்மை இருக்குது. இப்போ இந்த எறும்புகிட்ட போய் என்ன செய்யறான்? ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்றாரு. அப்படி கற்றுக்கொண்டா வெளிமான் என்ன செய்வான்? தப்பித்துக் கொள்றது போல வேட்டைக்காரனுக்கு, குருவி வேடனுக்கு தப்புவது போல என்ன செய்யறான்னா தப்பித்துக் கொள்வது. இப்ப நமக்கு சிநேகிதன் அப்படி பார்க்கும்போது உலகத்துல சிநேகிதர்கள் இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு உண்மையான ஒரு சிநேகிதன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப நமக்கு இந்த சிநேகிதர்கள் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வருந்தி கேட்டுக்கொள்ளணும். அப்போ வருந்தி கேட்டுக்கொள்ளணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, யோவான் ஒரு வசனத்தை சொல்றாரு, வாசிப்போ. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு என்னதான் சிநேகிதர். அப்ப கிறிஸ்துவுக்கு நம்ம சிநேகிதனா இருக்கணும் அப்படின்னா அவர் கற்பித்த எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? செய்யணும். அதான் சொல்றாரு. செய்யலன்னா என்ன செய்யணும்? அவர் சிநேகிதனா இருக்க முடியாது. அப்போ அந்த சிநேகிதனுக்கு, கிறிஸ்துவோட ஒரு சிநேகிதனுக்கும் புது சிருஷ்டி ஒரு சிநேகிதனா இருக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா என்ன தேவைப்படுதுன்னா எறும்புடைய ஞானம் தேவைப்படுது. அதுதான் ஒப்பிட்டு பேசுறாரு. கிறிஸ்து அதாவது புது சிருஷ்டிக்கோ எறும்புக்கோ ஏதோ டிஃபரெண்ட் இருக்கு. அந்த டிஃபரெண்டா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் அந்நிய இடத்தில் கை கொடுத்தோம் இல்லையா? கிறிஸ்துவுக்காக ஒப்புரவான ஒரு ஊழியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வாங்கிக்கிறோம் இல்லையா? எப்படி உலக ஜனங்களை தேவனிடத்துல கொண்டு வந்து என்ன செய்யறோம்? நம்ம
சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றோம். ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போது வாசிப்போம். பிலிப்பியர் 1 29 ஏனெனில் கிறிஸ்துவனுக்கு விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு நமக்கு அர்த்தம் இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடாம என்ன செய்ய முடியாது? சிநேகனா மாற முடியாது இல்லையா? நம்ம சிநேகனா ஆகணும்னா பாடுபட்டுதான் ஆகணும். நல்ல ஒரு பாடுகள் இருக்கணும். அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இதே சொல்லும்போது பிலிப்பியர் 1 அரண்மனை எங்கும் உள்ள அவர்களுக்கு மற்ற யாவருக்கும் இது கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் இருந்து வெளியரங்கமா இருக்கிறது. அப்போ என்ன செய்யறாருன்னா, கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குன்னு கடன், அந்த கடனை தீக்கணும். அதாவது என்னன்னா டெத், அதாவது மறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மறிக்கிறதே ஒரு கடன் தான். கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு நாளும் மறிக்கிறதே கடன் தான். அந்த அந்த கடன் பட்டுட்டோம். இந்த கடன் பட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஒருவரில் ஒரு அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் நாம் என்ன செய்யக்கூடாதா? கடன் பண்ண வாசிப்போம். அப்ப ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூறும் போது இந்த கடன் நிறைவேறும். நம்ம ஏற்கனவே பிணைப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு கடன் வச்சுக்கிறோம். கிறிஸ்து நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கடன் வச்சுக்கிறோம். அந்த கடனை நம்ம அடைக்கணும். அடைச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன பிரதர், அதாவது நாங்க உடன்படிக்கை எடுத்து நாங்க கடன்ல பிணைப்பட்டிருக்கோம்னு சொல்றீங்களா அப்படின்னு. உண்மையில நம்ம அதாவது நம்ம அந்த பிரமாணத்தை நம்ம முதல்ல சொல்லிதான் என்ன செய்வாங்கன்னா, நம்ம அந்த இதுல உடன்படிக்கை எடுக்கணும். அந்த பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். அதான் சொல்றாரு, அன்பின் பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறாங்க. என்னன்னா, அதாவது அன்பு ஒரு கடன் இல்லாம நம்ம வேற கடனும் இல்லை. அப்ப அந்த அன்பு கூறுறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது எறும்பினிடத்திலவே கற்றுக்கொள்ளணும். இந்த அன்புக்கு எறும்பினிடத்தில் கற்றுக்கணும். அதான் அந்த ஞானம். அப்ப அந்த எறும்புகிட்ட ஒண்ணு இருக்குது, முக்கியமான ஒண்ணு. என்ன? மனுஷனிடத்துல நிறைய இருக்குது, ஆனா எறும்பு கிட்ட அது இல்லை. என்னது? எறும்பு கிட்ட அது கிடையாது. நேர எதிர்ப்பதுமே அதான். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த இருதயம், நல்மனசாட்சி, உடன்படி, அந்த விசுவாசம். அதாவது மூன்றுமே என்னன்னா, இந்த மூன்றுக்கு என்ன இருக்குன்னா, அதுல பிறக்கக்கூடிய அன்புதான் எது? ஆகாவே அன்பு. அந்த அன்பு என்ன சொல்றாரு பாருங்க, ஒண்ணு இருந்தா நம்ம அந்த அன்பை நிறைவேற்ற முடியாது. என்ன சொல்லுங்க பாருங்க. அது எறும்புகிட்ட இல்லை, மனிதர்கிட்ட இருக்கும். இல்லை, நமக்கு அது வேண்டாதவர்களுக்கு சுயநலம். அதாவது சுயநலம் ஒண்ணு இருக்குது. சுயநலம் இல்லாத கற்பனையில் பொருள் என்னவென்று சுத்த இருதயத்தின்னு சொல்லும் போது, சுயநலம் இல்லாத ஒரு இருதயம், சுயநலம் இல்லாத ஒரு இருதயம், இது தேவனத்தில் இருக்குது. அவரது சுயநலம் கிடையாது. சுயநலம் இல்லாத இருதயம், நல்மனசாட்சி, அதாவது சுயநலம். உடன்படிக்கையில் கூட ஒரு என்னது? சுயநலம் இல்லை, எனக்காக இல்லை, இனி நான் உமக்காகவே என்ன செய்தேன்? வாழ வேண்டும் உடன்படிக்கை. அப்போ அந்த விசுவாசத்திலையும் பாத்தீங்கன்னா, மாயமுள்ள விசுவாசம் இல்லை, மாயமற்ற விசுவாசம் தான் என்ன செய்யணும் பார்க்கணும். அதுதான் என்னன்னா ஒரு சுயநலம் இல்லாத விசுவாசம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேகர் தெய்வத்தை வணங்குறாங்க, எல்லாருமே என்ன செய்யறாங்க? நாமும் கடவுளுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சுயநலத்தோட வார்த்தை கேட்பாங்க. என்னது? எங்களுக்கு அதை தார இதை தார, உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லையா? தன்னுடைய குடும்பங்களுக்காக அதிகமாக என்ன செய்வாங்க? அது நிறைய விஷயங்கள கடவுளுக்கு கேட்பாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. அதுக்கேற்றபடி நம்ம அழைக்கப்படல. சுயநலம் இல்லாத ஒரு இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரதான் என்ன செய்யறாரு கிறிஸ்து பாடலாம். இது என்னன்னா எறும்புகளிடத்துல கிடையாது. அதான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாம் இப்போ
தேவனாகியவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதின்னு சொல்லும் போது அம்பாசிடர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அம்பாசிடர் என்னது? நம்ம முக்கியமான ஒரு தொடர்பு நம்ம இருந்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஜெயிப்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். இப்போ இந்த உடன்படிக்கையை தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உடன்படிக்கையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? போட்டு வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு அப்படின்னா போட்டுக்கு நீதிமொழிகள் 30:24 பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான். அப்போ மனுஷருக்கு ஞானம் கிடையாதா? பூமியில சிறியவைகளா இருந்தும் ரொம்ப சிறியதான் மகா ஞானம் உண்டு. அதுல அற்பமான செந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அற்பமான செந்து அப்படின்னா காலம் விதிப்பட்டவன செத்து. அதை கூட அதை எதிர்பார்க்காது. நான் செத்து போவேனே, ஆள் நடமாட இடத்துல நடமாட, அதை எதிர்பார்க்கவே செய்யாது. அது வேலை என்ன செய்ய தெரியுமா? கரெக்டா அந்த என்ன நோக்கமா இருக்குதோ அந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டே இருக்கு. அதுதான் எறும்புனுடைய வேலை. அதுக்கு சுயநலம் கிடையாது. எனக்கு டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு எங்கேயாவது எறும்பா இருந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? நமக்கு டயர்ட்னஸ் நம்மளே கொண்டு வந்துடும். நம்ம சிந்தை என்ன செய்யுமா? எனக்கு டயர்டா இருக்குன்னு என் சிந்தையில வந்துட்டுனாலே நான் டயர்ட்னஸ் தான். சிந்தை போதும். அதாவது சொல்றாரு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களிடத்துல இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் அப்படின்னா எழுந்து நம்ம நடக்கணும். அதாவது நம்ம இன்னைக்கு புது அதாவது உடன்படிக்கையில் நம்ம வந்தா செய்கிற அத்தனை தேவனுக்கு காரியங்கள் எல்லாமே உகந்தவைகள். எல்லாமே உகந்தவைகள். தேவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உகந்தவைகள் தான். ஆனா இந்த செருவன் இடத்துல என்ன செய்யறாருன்னா ஒரு ஞானம் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இது என்ன செய்யணும்னா அற்பமான செந்துவா இருந்தும் கோடை காலத்தை தங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சரியான காலங்களை நிதானித்து என்ன செய்து நடக்குது. இப்போ எறும்பு என்ன செய்வோம் அப்படின்னா பெரிய அம்பாரமா இருந்தாலும் மெயினானதை கொண்டு போகும். யாருக்கா தெரியுமா? இப்ப எல்லா வயல் தானியங்களும் அடிச்சு வச்சிருப்பாங்க. அது இஷ்டம் போல அது கொண்டு போகும். யார்கிட்ட கேட்குமா? கேட்காது. ஏன்னா அது சொல்லும் தேவன் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தா. அதான். அப்போ இதெல்லாம் பாக்குறது இல்ல. அது பார்த்து எடுத்து என்ன செய்யும்? சேர்த்து வைக்கும். நம்ம தான் என்ன செய்வோம் அப்படின்னா இதுல எறும்பு நிறைய இருக்குன்னு என்ன செய்யும்? பொடி போட்டு கட்டி இல்லையா? பொடி போட்டு கட்டி. சரி, இப்போ இந்த எறும்புடைய காரியங்கள் நம்ம ரொம்ப முக்கியமானது. இந்த எறும்புடைய பாத்தீங்கன்னா எறும்பு வகைகள் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு குச்சு இருக்கும். இதனுடைய காரியம் நம்ம நிறைய ரொம்ப வகை பார்க்க முடியாட்டாலும் ஒரு குறித்த பார்க்க போறோம். இதுல சுமார் அதாவது 3000 வகைகள் 23,000 வகைகள் இருக்கு. 23,000 வகைகள் பார்க்க முடியாது. ஒரு சில வகைகள் முக்கியமான வகைகள் மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்கிறோம். இப்போ என்ட் காலனி அப்படின்னா இந்த காலனியில என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கிறோம். மேல் தட்டுல என்ன இருக்கணும், அடித்த 2வது தட்டுல என்ன இருக்கும், 3வது தட்டுல என்ன இருக்கணும், அதுக்கு 4வது தட்டுல என்ன இருக்கும், அடித்தட்டுல என்ன இருக்கும், அப்படி ஒவ்வொரு லேயரா என்ன செய்யும் அப்படின்னா அந்த வகைகளை வச்சிருக்கோம். அப்ப அடித்தட்டுல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வகைகள் இருக்கு. குஞ்சி எல்லாம் இருக்குன்னா அடித்தட்டுல வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தால அந்த வயதான எறும்புகள்லாம் சேர்த்து ஒரு வச்சிருக்கிறோம். அதுக்கு டெய்லி ஒரு பணிவிடை வச்சிருக்கிறோம். அந்த பணிவிடையெல்லாம் என்ன செய்யும்? அந்த வயதான அது பராமரிக்கும். என்ன ஒரு குறிப்பு என்ன செய்யும் அப்படின்னா அந்த நிறைய காரியங்கள் அதை பார்க்க போறோம். அதை அடுத்த பார்ப்போம். இதுல முதல் வகை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது. அதாவது ஹனி என்று. இந்த ஹனி என்று பார்த்திருக்கீங்களா? நிறைய இடத்துல இதை என்ன செய்யறாங்கன்னா மருந்துக்காக இதை சாப்பிடுறாங்க. இந்த ஹனி என்று பாத்தீங்கன்னா இந்த எறும்பு மத்த எறும்பு கொஞ்சமா கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கு. அதாவது பல மாசங்கள் இருந்து வயிற்றிலேயே வச்சு தாங்கிட்டு. இது மத்த எறும்புக்காக என்னைக்கு அது ஆகாரம் இல்லாம இருக்கோ இது தன்னையே அழிச்சு என்ன செஞ்சிடும்? அந்த ஆகாரமா என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும். இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நம்ம இப்ப ஒப்பிட்டு தான் பேச முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அது நிறைஞ்சுக்கிறது ஹனி என்று. இந்த எந்த எப்படின்னா வாசிப்போம், வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
இந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா, இந்த எறும்பினுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக வாழக்கூடும். இது எங்க இருக்குன்னா, எதிர்கால ஒரு நிழல்களும் பார்க்க முடியும். என்னது? ராஜ்யத்திலே இப்படிதான் இருக்கு. மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ கிறிஸ்து அப்போஸ்தலர் எல்லாருமே மற்றவர்கள் எல்லாருமே இதுதான் என்ன செய்யறாங்கன்னா செய்திருக்கிறாங்க. மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாங்க. அதான் எபேசியர்ல பவுல் எழுதும்போது, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல அணுக்களாலும் நிச்சயமாக கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வேலை. இப்ப எல்லா எறும்பும் ஒரே வேலையை செய்யாது, அதை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு வேலை வேலை. அப்போ அவரவர்களுக்குன்னா அவயம், அதாவது ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி நம்மளால என்ன செய்ய முடியுமோ தேவனுக்கு அதை செய்யணும். அதை செய்யறதுதான் என்னன்னா தன் அளவுக்கு தக்கதா கிரியை செய்யும். அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது அப்படின்னு. அப்ப நம்முடைய சரீரத்துல வளரக்கூடிய அந்த ஆத்மா வளரக்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அவரவர் செய்த வேலை, என்ன வேலை செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன செய்யணும். அப்படி செய்யும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஹனி என்ற போல நம்ம என்ன செய்யலாம் வாழணும். மற்றவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ இந்த எறும்பு பாத்தீங்கன்னா சாப்பாட்டை சேர்த்து வைக்குது, ஆகாரத்தை சபைக்குள்ள சத்தியத்தை சேர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். இப்ப அது சேர்த்து வைக்குது அப்படின்னா மற்ற எறும்புக்காக சேர்த்து வைக்குது இல்லையா? அதே போலதான் நமக்கும் சில ரகசியங்கள் கிடைக்கும் இல்லையா? அந்த ரகசியத்தை சத்தியத்தை சேர்த்து வைத்து சபையாருக்கு நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகாரம், அந்த தேனும் ஒரு ஆகாரம் தான். அந்த தேனும் தண்ணீரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் அதை எடுத்து வைக்கும். அப்போ இந்த எறும்புடைய காரியம் என்னன்னா முக்கியமா அது சேர்த்து வைக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம சேர்த்து வைக்கிறோமா? என்ன சேர்த்து வைக்கிறோம்? அரிசி பருப்பா? எங்க சேர்த்து வைக்கிறது? எங்க சேர்த்து வைப்போம்? ஸ்டோர் ரூம் இல்லையா? கிச்சன் இல்லையா? என்ன ஒன்று இருக்குது, என்னது? ஃப்ரிட்ஜ். அதாவது ஃப்ரிட்ஜ் நமக்கு இன்னைக்குதான் கிடைச்சது, எறும்புக்கு படைக்கும் போது கிடைச்சது. இந்த எறும்பு எப்படி சேர்த்து வைக்கும்? இந்த ஹனி என்றெல்லாம் பாத்தீங்கன்னா அடித்தட்டுல இருக்கும். அடித்தட்டுல இருக்கும் போது அதுக்கு எந்தெந்த கிளைமேட்ல இருக்குங்கிறது தெரியும். ஓவர் வெப்பம் ஆச்சுன்னா அதுக்கு கீழே கொண்டு போகும். அதுக்கு கீழே ஒரு லேயர் கூட என்ன செய்யும்? கொண்டு போகும். அந்த வேலை செய்யும். ஒரு எறும்பு ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தா அந்த எறும்பு மேல போட்டுட்டு தான் வெளியும் உள்ள. அந்த அளவுக்கு என்னது எறும்பு குற்ற அவ்வளவு சுத்தமாகும். இப்போ அதே பாத்தீங்கன்னா 3:16 அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுக்கு அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். அப்போ நம்ம ஜீவனை கொடுக்க கடனாளின்னு சொல்லும்போது ஒரே நாள் நம்ம கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம என்ன செய்யணும்? சகோதரருக்கு மத்தியில கொடுக்கணும். அது என்னன்னா தேவனுடைய, அதாவது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனால. அப்ப கிறிஸ்து யாருங்கிறத நம்ம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய அன்பை நம்ம புரிந்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யலாம்? கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை அவருடைய செயலை நிறைவேற்ற முடியும். அதாவது சொன்னாலே முதல் வசனம் என்ன பார்த்தோம்? முதல் வசனம் என்ன பார்த்தோம்? அவர் செய்த கிரியில் நாம் செய்யும் போது நம்ம என்ன செய்யலாம்? அவரை நம்ம சிநேகிதம் இணைத்துக்கிறோம். இப்போ கலாத்தியர் வசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இப்போ நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு இருக்குது எங்க? அதாவது நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு யாவருக்கும் போட்டிருக்கு. யாவருக்குன்னா ஒட்டுமொத்த சின்னங்களுக்கு யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்கள் நம்ம என்ன செய்யணும்? அப்ப பொதுவாக உலகத்தில் நம்ம நன்மை செய்யறா இருந்தாதான் ராஜ்யத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆளுகைக்கு நம்ம என்ன செய்ய கொண்டு போகணும். அப்ப இந்த ஆளுகையை ஆளுவதற்கு, ஒட்டுமொத்த ஜனங்களை ஆளுவதற்கு நமக்கு என்ன தேவை? ஒரு பெரிய பொறுமை தேவை. பொறுமை இல்லாம என்ன செய்ய முடியாது? ராஜ்யத்தை ஆள முடியாது. சரி, இப்ப அடுத்தல பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆகாரம் என்ன கொண்டு போகுது? எறும்பெல்லாம் சேர்ந்து என்ன கொண்டு போகுது? இலைகளை கொண்டு. பார்த்துருக்கீங்களா?
இது நிறைய டிவிகள் நம்ம பார்ப்போம் கிராபிக்ஸ் சேனல்ல. ஆனா உண்மையாகவே ஒரு எறும்பு அதை விட 20 மடங்குல வெயிட் தூக்கும். எத்தனை மடங்கு? 20 மடங்கு வெயிட் என்ன செய்யும்? ஒரு எறும்பு தூக்கிட்டு போக முடியும். அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா பலன் இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம 80 கிலோ இருந்தாலும் 20 கிலோ தூக்க என்ன செய்யறோம்? கஷ்டப்படும். ஆனா அதுக்கு 20 மடங்கு தூக்கி அந்த அளவுக்கு அதுக்கு ட்ரைனிங் இல்ல. அது எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறதுனால அது பாடி அப்படி அமைச்சுக்கிட்டு. சரி, இப்போ இந்த எறும்பு என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, இந்த இலைகளை கொண்டு எதுக்கு இலையை கொண்டு போகுது? இலை எப்பவும் கிடைக்கும் இல்லையா? ஒரு ஆகாரமா இருந்து எப்பவும் கிடைக்கும். இலையை கொண்டு போகுது. வெளியே வந்து சாப்பிட்டுக்கலாமே. மழை காலத்துல வெளியே வர முடியாதுட்டாங்க. இல்ல, இது ஒரு வகை ஆகாரம். ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா டைரக்டா சாப்பிடாது. ஒவ்வொரு எறும்பும் என்ன செய்யும் அப்படின்னா அதுக்கு தக்கதான் என்ன செய்யும்? வெட்டி கொண்டு போகும். சில எறும்பு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இலைய 2 பேரை தூக்கி போகும். சில இடத்த கடக்க முடியாது இல்லையா? கடக்க முடியாம என்ன செய்யும்? அதுக்கு சின்ன சின்ன பாலம் போட்டு சின்ன என்ன 2 எறும்பு என்ன செய்யும்? ஒரு சின்ன கம்பை உள்ள போட்டு அதுக்கு வழி தரும். ரொம்ப அதாவது நீங்க உன்னித்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா நடக்கும். அதுக்கான டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு என்ன செய்யுது? வேலை செய்யுது. இப்போ வாசிக்க ஒரு வசனத்தை 1 Corinthiயர் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் உங்கள் கண்ணின் பிரயாசம் விலகுகிறது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சத்தியத்துல அதாவது கர்த்தருக்குள் நீங்கள் படுற பிரயாசம் ஒரு காலம் ஒன்று விருதாகாது. எல்லாம் சேர்த்து வைக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட. அப்ப எல்லா கிரியைக்கும் நமக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. பலன் இருக்குன்னு தான் நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு காரியம் செய்யறோம். கஷ்டப்படும் பாடும் வந்தாலும் என்ன செய்யறோம்? அந்த நற்கிரியில செய்யும். இப்போ அந்த எறும்பு இலையை கொண்டு போய் என்ன செய்யும் அப்படின்னா நேரா அடித்தட்டுல போய் போடும். அடித்தட்டுல என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே விரிச்சு போடும். இந்த இலையில என்ன செய்யும்? விரிச்சு போடும். இந்த விரிச்சு போட்டுட்டு குறிப்பிட்ட நாள்ல என்ன செய்யும் அப்படின்னா அது ஒரு பங்கஸ் மாதிரி ஒண்ணு வரும். காலம் பார்த்திருக்கீங்களா? காலம் தெரியுங்களா? நம்ம பெரிய காலம் வாங்கிடுவோம். நம்ம நிறைய நேச்சுரலா இல்லாம நமக்கு நிறைய என்ன செய்யறோம்? எடுத்து பண்றோம். நேச்சுரலா வரக்கூடிய காலம் வேற. அது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அதாவது இந்த மரங்கள் குறைந்து இருக்கிற இடம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து காலம் குறைக்கிறாங்க கீழே. இப்போ இது என்ன செய்யும்னா இலை அப்படியே உள்ள விரிச்சு போட்டோம். விரிச்சு போட்டவங்க என்ன செய்யும் அப்படின்னா குறிப்பிட்ட நாள்ல அந்த இலை மக்கி அதாவது காயாது. ஏன் அப்படின்னா உள் சைடுல காயறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இந்த மாதிரி சில்னஸ்ல இருக்கு. இந்த காயாம என்ன செய்யும் அப்படின்னா அது காளான். அந்த காளான என்ன செய்யும் அப்படின்னா பயன்படுத்தும் இறைக்காது. அப்போ இது என்ன செய்யுது? 2வது அது என்ன செய்யுது அப்படின்னா முக்கியமா அத ஒரு வேலை செய்து விவசாயம் செய்து என்ன செய்யுது? நம்ம தான் விவசாயம் செய்யுதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுவும் என்ன செய்யுது? விவசாயம் பண்ணி தான் என்ன செய்யுது? சாப்பிடுது ஒரு நேரத்துல. அந்த காலங்களை என்ன செய்ய அறிஞ்சிடும். அப்போ அது ஒற்றுமையா வேலை செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? விவசாயம் பண்ண முடியும். ஒரே குடும்பம் என்று எண்ணி என்ன செய்யணும்னா வேலை செய்யும். ஒரே குடும்பம் தான் நினைக்கும். வேற எதுவும் நினைக்காது. எந்த எறும்பா சண்டை போட வதக்கலாம் பார்க்கல. அப்போ அது பிரயோஜனம் உள்ளது அப்படின்ட்டு எல்லாருமே நமக்கு பிரயோஜனமானவங்க. அதனால வேலை செய்கிறது. எறும்பு சபையாக ஒன்று பார்க்க முடியும். திருச்சபையை நம்ம என்ன செய்யணும்? ஒன்றா பார்க்க முடியும். எறும்புக்கும் திருச்சபைக்கும் அவ்வளவு கனெக்ஷன். அப்போ நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? எறும்பை நம்ம இன்னும் பார்த்து என்ன செய்யணும்னா சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? ஞானத்தை கற்றுக்கணும். இப்ப ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்ப நம்ம எதுக்கு விதைக்கணுமா? நீதிக்கென்று விதைக்கணும். நம்ம விதைக்கிறோம் நீதிக்கென்று விதைக்கணும். உலகத்துல ஆகாரத்துக்காக விதைக்கிறாங்க. நம்ம நீதிக்கென்று விதைங்கள் தயவு பத்ததாய அறுப்பு அருங்கள். தயவு கிடைக்கும். அப்போ நம்ம நீதியை விதைக்கும் போது தேவனிடத்தில் நமக்கு தயவு இருக்கு. அந்த தயவுக்கு ஒத்த அறுப்பு அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பயன்படும். இப்ப நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு. அந்த தரிசு நிலத்தை கொடுத்திருக்காரு. அந்த நிலத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும்
அவரை தேட காலமா இருக்கிறது. அப்போ அவருடைய கிருபை இறங்கி நம்ம முழுவதுமா என்ன செய்யும், நிரம்ப மட்டும் என்ன செய்யுங்கன்னா அவரை தேட வேண்டி இருக்குது. அந்த காலம் பூரா கிருபையின் காலம் தான். இந்த கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம என்ன செய்யறோம், அதை தேடுறோம். அதான் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம ஒருவருடைய பாரத்தை நம்ம சுமக்கும் போது நிச்சயமாக நீதிக்கு என்று விதைக்கிறோம். அதான் ஒரு பாரத்தை சுமந்தால் என்னது, நீதிக்கு என்று வேண்டும். இப்ப சிலுவை நம்ம கொடுக்கிறாரு இல்லையா, இந்த சிலுவைய அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். இப்போ இந்த வார்த்தைய நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் என்னது, தன்னைத்தானே வெறுத்து. தன்னை வெறுக்கணும் அப்படின்னா நிறைய வெறுத்தாதான் தன்னையே வெறுக்கணும். உற்ற உறவினர் அத்தனையும் வெறுக்கணும், சுற்றியுள்ள அத்தனையும் வெறுத்தாதான் என்ன வெறுக்க முடியும். அப்போ அந்த உலகத்துல அவ்வளவும் மறந்தாதான் என்னை நாம் மறக்க முடியும்னு சொல்ல. தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கணும். இப்ப எனக்கு ஒரு சிலுவைக்கு பாடு வருது, அந்த பாடத்துக்கு இன்னொன்று கொடுத்துடலாம். ஆனா உலகத்துல நிறைய கொடுத்துடுறாங்க. மற்றவங்ககிட்ட என்ன செய்யறாங்க, எப்படி கொடுக்கறது சொல்லுங்க, ஒரு சின்ன குழு சொல்லுங்க பாருங்க, எப்படி கொடுப்பாங்க. பிரதர் சிஸ்டர் அந்த வேலை செய்யுங்க, அப்படிதானே? அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் வேலை கொள்ள வரவில்லை, வேலை செய்யவே. அப்போ சில வேலைகளை நம்ம முன்மாதிரியா செய்யணும். அதுதான் வந்து என்னன்னா நம்ம இடத்துல பார்ப்போம், இந்த இவ்வளவு எறும்புக்கும் ஒரு கார்டியன் இருக்கா, இருக்கு. ஆனா அது எப்படி அப்படின்னா அது ஒரு சில டீச்சிங் மட்டும்தான், அந்த டீச்சிங்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த உபதேசத்தை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யாது, அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாரத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும். கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெறுத்து தன்னுடைய சிலுவையை நம்ம சுமக்கணும். தன்னுடைய சிலுவையை சுமக்கணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம சும்மா இருக்கதான் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க வேலை, அவங்க சிலுவையை அவங்க தூக்கிட்டு போட அப்படிங்கிறதா. ஆனா எறும்பு அப்படி இருக்காரு, முடியாத பட்சத்துல எறும்பு ஒரு இலையதான் தூக்கிட்டு வந்தா அது முடியல அப்படின்னா இது என்ன சேர்ந்து வேலை செய்யும். அதுதான் அப்படியே ஞானம். இப்போ அதே தான் பாத்தீங்கன்னா மூன்றாவது என்ன செய்யும் அப்படின்னா காவல் செய்யும். எதிராக பெரும் ஒரு ராட்சச, அதாவது இந்த வண்டுகள் வரும் இல்லையா, இதெல்லாம் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய இனத்தை காப்பாத்துறதுக்காக தன்னையே அழிக்கணும், தன்னையே அழிச்சு போட்டு அதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம தான் பாம்பு செய்யறது இல்லை, அதுக்கும் பாம்பு வச்சிருக்கோம், அதுக்கு பாம்பு பிளாஸ்டிக்லயே இருக்குமா, அப்படியே வெடிச்சு என்ன செய்யணும், அதை கொண்டுடும், தானும் சித்த. அப்படியே என்ன செய்யுது, எறும்புகள் இருக்குது. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா தன் கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக தன்னையே அழிக்கும். எல்லாமே இந்த கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறோம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுது, பொருந்தி. அப்போ அதுதான் ஆண்டவர் ரோமர்ல பவுல் எழுதுற வாசிப்போம். ரோமர் 6:12 நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிந்ததனால இப்போ பாவம் நம்ம சரீரத்துல ஆளாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னா சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு, அதாவது கீழ்ப்படியத்தக்கதாக. அப்போ சரீர இச்சைகள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பாவத்துக்கு நம்ம கீழ்த்தாவும் வராதபடி சாவுக்கு எதுவும் நம்ம சரீரங்களில் பாவம் என்ன செய்யக்கூடாதா, ஆளக்கூடாது. அப்போ தனக்காக தன் சகோதர சகோதரிகளுக்காக தன்னையே பலியாகக்கூடிய ஒரு அன்பு, அது வேற அன்பு இல்லைன்னுட்டாங்க இல்லையா, ஆண்டவரே சொல்லிட்டார். இந்த மாதிரி அன்பை வேற அன்பு இல்லை. அதேதான் பிலிப்பியர்ல வாசிக்கும் போது 1:20 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன செய்யணும், மறல கூட, அதாவது மறிக்கிறது கூட நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்கணும். அதான் சொல்ற. அப்போ உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும்
வேத வசனத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் இது கிடையாது. அப்படியே நம்ம உலகத்துல வாழும்போது கூட நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று சுவிசேஷத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக, 7வது சத்தியத்திற்காக நம்ம என்ன செய்யணுமா, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின ரகசியங்களை என்ன செய்யணுமா, ஒரே ஆவியில உறுதியா இருக்கு. அப்ப அந்த ஒரே ஆவியில உறுதியா இருக்கும் போது அந்த ஆத்மாவின் சுவிசேஷத்துக்கு விசுவாசத்துல நம்ம என்ன செய்ய கூட போராட முடியும். அப்போ எதிராளி வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், எதிராளியான சாத்தானை நம்ம என்ன செய்யறோம், அழிப்பதற்கும், தன்னே அழித்தால் இந்த மாம்சத்துல நம்ம அழிப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும், கடனாளியா இருக்கு, அன்பின் கடனாகும். அப்ப சாத்தான் நமக்கு எதிராளி, எதிரான ஒரு மனுஷன் நமக்கு இல்லை. அப்போ மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, எதோட நம்ம போராட்டம், துரைத்தனங்களோட தான், அதிகாரங்களோட தான். அப்ப இந்த போராட்டத்தை நம்ம என்ன செய்யணும், மனசுல வைக்கணும். சகோதரி மாம்சத்துல இருக்க யாருமே நமக்கு போராட்டம் அல்ல. அடுத்தால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த எறும்பு பாத்தீங்கன்னா, ஒரு சில எறும்புக்கு நம்ம காலனி பார்த்தோம், கூடு பார்த்தோம் இல்லையா, ஒரு சில வகையில் பாத்தீங்கன்னா மரத்திலே தொங்கிட்டு இருக்கு. ஒரு எறும்பு பிடிச்சி இன்னொரு எறும்பு அப்படியே தொங்கிட்டு இருக்கு, ஒரு கிளை இன்னொரு கிளை. அப்போ இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா வயசான எறும்பு இருக்கும், சின்ன குஞ்சு எறும்பு இருக்கும். இந்த எறும்பெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உள்ளுக்கு வச்சிருக்கும். வெளியே இருக்கிற எறும்பெல்லாம் என்ன, போராடக்கூடிய எறும்பு. எதிராளி யாராவது வந்தா நம்ம ரேஸ் ஒரு இலையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டி பார்க்கும் போதே அது பார்க்கும், ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து என்ன செய்யும், அலர்ட்டா. அப்போ இதெல்லாம் கூடு இல்லாம என்ன செய்யும்னா ஒரு பரதேசி வாழ்க்கை போகும். இந்த கூட்ட கலர்ச்சின்னா இன்னொரு இடத்துல என்ன செய்யணும், குடிக்கிட்டு தேனீக்கள் போகலாம். அப்போ இப்படி என்ன செய்யுது, எறும்புகள் இருக்கிறது. இந்த எறும்புகள் பாத்தீங்கன்னா, அதாவது இதுல முக்கியமா ராணி எறும்பு தான் என்ன செய்யும் அப்படின்னா இத கைட் பண்றோம். அது என்ன செய்யும், முக்கியமா இனப்பெருக்கத்துக்காக. எப்படி தேனியை போலதான் இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீமேல் இருக்குது, ஒரு சைடு மேல் இருக்குது. மேல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கூட்டோட தான் இருக்கும், வெளியே போய் என்ன செய்யாது, வேலை செய்யாது. இப்போ இந்த எறும்புகள் வந்து ஒரு எறும்பு எவ்வளவு பெரிய இலையை தூக்குது. அப்போ வேலைக்கு செய்யக்கூடிய எறும்பு எதையுமே பார்க்காது. அந்த எறும்பையா நமக்கு உதவி செய்யல, வாங்க ஒரு பெரிய இடம் இருக்கு ரெண்டு சேர்ந்து போன்னு செய்யாது. முடிஞ்ச அளவு என்ன செய்யுமா, அதை சொன்னாலும் ஒரு எறும்பு அதோட 20 மடங்கு வெயிட் என்ன செய்யும், தூக்கிட்டு வந்துட்டே. அதே போல தனிமையாக வேலை செய்யக்கூடிய, ஏதோ சொல்றாரு, நிலையான நகரம் எனக்கு இல்லை. இப்ப நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை அப்படின்னா நம்ம இவ்வுலகத்துக்காக நம்ம பாடுபட மாட்டோம் இல்லையா. அப்போ வரப்போகிறதையும் நாடி நம்ம என்ன செய்யறோம், தேடி. அப்ப என்னைக்கு நம்ம தேடி, அதாவது சீக்கிரம் வருவா, எப்ப முடிவு வரும், அதுன்னு சீசர் கேட்டாங்க. எப்படி வரும் இந்த உலகத்துக்கு முடிவும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம். அப்போ அந்த முடிவும் அந்த வருகையும் அன்னைக்கு அப்போஸ்தலர் கேட்டது போல நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருக்கணும், ஜெபத்திலையும் கேட்கணும், இந்த ராஜ்யம் வருவதாக. அப்ப உங்களுடைய ராஜ்யம் எப்போ வரும், இந்த உலகத்துக்கு எப்போ முடிவு. அப்போ சீக்கிரம் முடிவு வருதுன்னா என்ன செய்வோம், நாம இந்த உலகத்துக்காக பாடுபட மாட்டோம் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நம்ம நினைக்கும் போது இந்த உலகத்துக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாடுபட மாட்டோம். அதான் சொல்றாரு, நிலையான உலகம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி நம்ம என்ன செய்யறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதே தான் 1 பேதுரு 2:11 வாசிப்போம். அப்போ பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற நாம் சிச்சைகளை விட்டு, அப்ப நாமளே என்னது, ஒரு அந்நியர், ஒரு பரதேசி. அப்போ நாம் இருக்கிற உலகத்துக்காக பாடுபட்டால் மாம்சத்திற்காக போர் செய்ய முடியும். அப்போ நாம் உலகத்துக்காக நம்ம பாடுபடும் போது நம்ம என்ன செய்யறோம்னா தேவனுக்காக பாடுபட முடியாது. அப்போ அந்நியர்கள் பரதேசிகள் யாருக்காக இருந்தாங்க, எப்போ ராஜ்யத்துக்காக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. முக்கியமாவே ஒரு ராஜ்யத்தின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. எங்கன்னா சுவிசேஷம் சொல்லணும். இப்போ 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கட்டளை போல ஆவிக்கேற்ற மாளிகாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். எப்படி கட்டுறோம், ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகும்.
இப்ப இந்த எறும்பு எப்படி இருந்தது? ஒரு பெரிய கூட்டமா இருந்து கட்டப்பட்டிருந்தா பார்க்க என்னது? ஒரு வீடு. அந்த வீடு போல நம்ம என்ன செய்யறோம்? கட்டப்பட்டு வருகிறோம். அதனால கொலோசியர் 3:14 சொல்றாரு, இவை எல்லாவற்றும் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நீங்கள் தருகிறீர்கள். இப்போ ஒரு சில பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அன்புதான் நமக்கு முன்னணிக்கிறது இல்லையா? அன்பு இருந்தா என்ன செஞ்சிடலாம்? பிரச்சனையே இந்த அன்பு இல்லை அப்படின்னா முடியாது. அப்ப பூரணத்தின் சற்குண கட்டாகிய அன்பு, பூர்ணமான ஒரு சற்குண கட்டு, பரிபூர்ணம். அதாவது அன்பு சகலத்தையும் தாங்க இல்லையா? சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிக்கும். இந்த சகிப்புத்தன்மை வந்துட்டுனாலே சகிப்புத்தன்மை பார்ப்போம். அதாவது சிலவங்க அந்த நேரம் சகிச்சுக்கலாம், மறு நேரம் மனசுல வச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சிடாங்களா? அப்படி அடிச்சு என்ன ஆகும்? பூர்ணம் இல்லை. அப்போ அதை அப்படியே மறக்க கற்றுக்கிறது, மறக்க கற்றுக்கொள்றது ரொம்ப ஒரு முக்கியம். இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வருது, இந்த பிரச்சனையை மறக்கக்கூடிய சக்தியை நம்ம கேட்கணும். கிறிஸ்து அதே மாதிரிதான், எதையுமே கேட்கணும், எதையுமே சிந்திக்கணும். அவர் பட்ட பாடுகள் நமக்கு தெரியும். சாதாரணமா சிலுவையில் மட்டும் படல, பல விதமான பாடுகள் பட்டிருக்கிறோம். அந்த பாடுகளை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா நினைக்கணும். இப்போ அதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். அப்போ சரீரத்துல பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை பிரித்து கொண்டு கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்து இல்லையா? இப்போ சரீரத்துல அவயங்கள் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சரீரத்துல அவயங்கள் நிறைய இருக்கு. இது போல சகோதர சகோதரிகள், இந்த சரீரத்துல இருக்கிற அவயங்கள் ஒண்ணு கனம் உள்ளது, ஒண்ணு கனவீனமானது. இந்த கனமுள்ள இந்த அவயம் கனவீனத்தை என்ன செய்யாதா? கனத்தை குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்து. அப்போ அதுக்கு அதிகமான வேலை இருக்கும், இது அதிகமான வேலை இருக்கு. அப்போ டக்குனி நம்ம ஒரு பொருளை தூக்கணும், எந்த கை தூக்கும்? விலகை தான் தூக்கும். அதிகமா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு அதிகமான ஒரு வேலை கொடுத்துருக்குங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சரீரத்துல பிரிவினை உண்டாயிராமல், அப்ப வலது கை வலிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும்? ஏறது. அப்ப அதுக்கு பிரிவினை இல்லை, 2 கை என்ன செய்யும்? ஒத்துழைக்கிறது. இதே போல நாமும் நம்ம என்ன செய்யணும்? சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும்? ஒத்துழைத்து நாம் செயல்படும் போது இரும்பை போல ஒரு ஞானத்தை நாம் கற்று நாம் பிணைப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்நியர்கிட்ட பிணைப்பட்டிருக்கோம். என்னது அந்நியத்தை? என்ன பிணைப்பட்டிருக்கோம்? தேவன் பட்ட உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? எல்லா மக்களையும் நான் என்ன செய்யணும்? ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும், இந்த ஆளுகை செய்யணும். அப்போ கடன் பட்டிருக்கோம். யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறோம்? சிநேகிதர்கிட்ட. எந்த சிநேகிதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறோம்? கடன் பட்டிருக்கிறோம். அப்போ அந்த கடன் அவர் சொல்றாரு, அன்பின் கடனே அல்லாம வேற கடன் இல்லை. அந்த கடன் நம்ம என்ன செய்யணும்? தீர்க்கணும். இப்போ இந்த எருக்குல பாத்தீங்கன்னா எறும்பு என்ன செய்யணும்? கூட்டமா வரணும்னு சொன்னீங்க இல்லையா? இந்த கூட்டமா வரக்கூடிய எறும்பு என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த கூட்டம் வரக்கூடிய எறும்புகள்ல அப்படியே வந்துட்டு ஒரு அப்படியே லைன்ல வர்றது ஒரு எறும்பு வரும். எங்க வீடியோ வரும், வரல. அப்போ இந்த எறும்பு வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க, அது பாட்டு போயிட்டு இருக்குது. ஒரு எறும்பு இடிக்குது. ஏன் இது பின்னாடி இடிக்கிறான்னு சொல்லுமா? ஏன் பின்னாடி தள்ளுறாரு சொல்லுமா? சொல்லல, அது பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த எறும்பு அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வேற ஏன்னா எறும்பு வருது, அது உத்து பார்த்துட்டு இது எறும்பு ஒரு கூட்டம், இந்த எறும்பு நின்று பாக்குது, இதோட போகவா? அந்த ஒரு எறும்பு பாக்குது. என்ன பாக்குது? அது ஒரு காவலாளி, அந்த கூட்டத்துக்கு ஒரு காவலாளி மாதிரி அது ஒத்து பாக்குது. அதுல 2 எறும்பு ஒத்து பாக்குது. அப்போ ஏன் அப்படின்னா அந்நியர்கள் உள்ள உண்டாரு. அப்போ அது கிராஸ் பண்ணி போறதுக்கு எவ்வளவு ஸ்பீடா பயந்து போது பாருங்க. அப்போ ஒரு கூட்டமாக செயல்படும் போது எந்த எதிரியா இருந்தாலும் சரி, சிங்கம் காட்டுக்கு ராஜா தான். ஆனா
2 எருமை மாடுகிட்ட இருக்காரு. காட்டு எருமை தெரியும் இல்லையா? இந்த காட்டு எருமை 2 எருமை மாடு இருக்க முடியாது. ஆனா இந்த கூட்டம் நமக்கு முக்கியம். அததான் சொல்றாரு, ஒரே அவைன்னு சொல்றாரு. வேதமானவர்கள் ஒரே அவயமா நம்ம செயல்படும் போது சாத்தான ஈஸியா என்ன செய்யலாம்? ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா ஒரு மனது அந்த ஒருனஸ் இல்லாம போகும்போதுதான் சாத்தான் எந்த வழியா உள்ள வரும்? ஒருனஸ் இல்லாம இருந்தா எப்படி உள்ள வரும்? அப்போ இந்த எருமை கூட்டங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒற்றுமையை என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ பிலிப்பியர் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தயங்களுக்காக இலக்கை நோக்கி தொடரு. அப்ப நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதுல ஒரு பெரிய எறும்பு இருந்தது, ராட்சச எறும்பு மாதிரி. அது நின்னுச்சா? கேர் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம ஓடக்கூடிய ஓட்டம், அந்த பந்தய ஓட்டத்தில் நிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எதை குறித்தும் எதையும் கேர் பண்ணாம ஓடணும் அப்படின்றோம். அப்போ சில எறும்பு சொன்ன இல்லையா, எதிராளியான எறும்பு வரும்போது, ராட்சச வரும்போது இதுவும் அழிச்சிரும், அதையும் அழிச்சிடும். அதுல இருந்து ஒரு கேஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு கேஸ் மாதிரி வெளியே போய் என்ன ஆகும் அப்படின்னா அதை அழிக்கும். அப்போ அதற்கு என்ன செய்யும்னா, எதிராளி தாக்குவதற்கு அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் போய் காட்டுங்க. வேறு அன்பு தன் கூட்டத்திற்காக எதிராளிய சாத்தான கூட காப்பாற்றிக் கொள்றது. ஏன் அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பலவீனம் இருக்கும் போதுதான் சாத்தான் உள்ள என்ன செய்ய முடியும்? சில காரியங்கள் செய்ய முடியும். இப்ப நம்ம கூட்டமா இருக்கும்போது ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது ஒரு சிந்தை இருக்காது. அந்த சிந்தையை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு சகோதரிக்கு ஒரு சின்ன ஒரு மனசுனாலும் போன் பண்ணி என்ன செஞ்சிடணும்? உடனே ஒப்புரவாயிக்கணும். இப்போ அதுதான் 1 Corinthians 15:31 வாசிப்போம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற வேதனையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். இப்போ எதிராளியான எறும்பு அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிராளியான எறும்பு பார்த்தா என்ன செய்யுதுன்னா தன்னையே அழிக்கும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். யாருக்காக? ஒரு சைடு திருச்சபைக்காக, ஒரு சைடுல கிறிஸ்துவுக்கு. அப்ப அனுதினம் நான் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போகிறது அப்படின்னா, ஒரு பக்கம் தேவன் ஒரு சைடுல என்ன செய்யறாரு பாக்குறாரு, கிறிஸ்து என்ன செய்யறாரு? விசுவாசத்துல மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல கள்ள சகோதரர்கள், இன்னொரு இடத்துல திருச்சபையாரு, இன்னொரு இடத்துல உலகத்தின் மக்கள். இப்பக்கம் அதாவது எப்பக்கமும் நெருக்க இருக்கு அவருக்கு. யாரையும் மெயின் பண்ணாம அவர் கொடுத்த ஓட்டத்துல என்ன செய்யறாருன்னா மேன்மை பாராட்டு. என்னை குறித்து உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏன்னா அனுதினமும் மனுஷன் நான் அனுதினமும் பாடுபடணும். சில பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன செய்யணும்? கண்டிப்பா அதுல மறிக்கணும்னா என்ன செய்யறது? ஒரு சகோதர சகோதரியோ, கணவனும் மனைவியோ, பிள்ளைகளை என்ன செஞ்சா என்ன செய்யணும்? தாங்கிதான் தாங்கி கொண்டு அதை என்ன செய்யணும்? நம்ம போகணும். அதான் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அனுதினமும் சாகிறே அப்படின்னா அந்த பாடு நமக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சொல்றேன். நீங்களும் அப்படி என்ன செய்றீங்க? அப்படிப்பட்ட உயிர் பலி தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதனால நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு எறும்புக்கும் ஒற்றுமை இருக்கு இல்லையா? இந்த ஒற்றுமை பார்க்கும்போது முதல்ல இருந்து அந்த எறும்பு எதிராளியான எறும்புக்காக சாகாத. இப்போ ஒரு எறும்பு இலையை பிடிக்கிறதுக்காக பாறையிலிருந்து என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இலையை பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? பாலம் போட்டு என்ன போடுது? அப்போ தன்னையே மேல ஏறி போறது பாலம். அது ஒரு தன்னுடைய ஒரு ஒரு தியாகமா இருக்கு. அப்போ இந்த தியாக சொல்ல பிரசங்கி 4:9 ஒண்டியா இருப்பது ஒரு கூடி இருப்பது. அப்ப இருவர் கூடியிருக்கும் போது அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு. அப்ப தனிமையா இருக்கும்போது என்ன கிடைக்காதான்? பலன் இருக்காது. ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம அதிகமா அதாவது
சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும், ஞானத்துல வளர்வதற்கு நிறைய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒண்டியா இருக்கிறது பாருங்கள், இருவரும் குடியிருப்பதுனாலும் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன். அப்போ எல்லோருக்கும் உதவி செய்வதற்கும் அது ஒரு பலனாக இருக்கிறது. இப்ப ரோமர் 12ஆம் அதிகாரம் வாசிப்போம், 15-16. சந்தோஷப்படுகிறவர்கள் முன்னே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடைய அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், வேற்றுமையானவர்களை சிந்தியாமல் அழுகிறவர்களுக்கு இணங்குங்கள், எண்ணாதீர்கள். இங்க என்ன சொல்ல பாருங்க, சந்தோஷப்படணும்னு சந்தோஷப்படுங்கள், அழுகிறோட அழு. இப்போ மருத்துவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, துக்கிக்க வேண்டாம்னு இருக்குது இல்லையா? துக்கித்து அழ வேண்டாம். இப்ப நான் ஒரு ஆள் மறித்திருக்கிறாங்க உலகத்துல, அதாவது நித்திரையில் இருக்கிறாங்க, நம்ம அங்க போய் அளவிடான்னு சிரிக்கலாமா? சிரிக்க முடியாது இல்லையா? என்ன சொல்ல பாருங்க, அப்போ நிறைய சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களோட அழு. அப்ப அங்க ஒரு துக்கம் இருக்குன்னா அந்த துக்கத்துக்கு ஷேர் பண்ணுங்க. சந்தோஷம் இருந்ததுன்னா சந்தோஷத்துல என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒருவர் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்குங்கள். ஏக சிந்தைனா தன்னிலும் மேன்மைகளா இருக்கிறது, மற்றவர்களை மேன்மைகளா இருக்கிறது, அதான் ஏக சிந்தைகளா இருக்கிறது. மேட்டிமையானவை சிந்தியாமல். அப்ப ஏக சிந்தைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா தன்னை மேன்மையை நினைச்சுடுவாங்க, மற்றவர்களை மேன்மை நினைக்க மாட்டாங்க, தன்னை மேன்மை நினைப்பாங்க. அப்போ மேட்டிமையை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இணங்குங்க, அவங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்களோட சேர்ந்து கொள்ளுங்க. நம்மளே புத்திமான்ட்டு என்ன செய்யக்கூடாதான் என்ன. அப்போ நமக்கு புத்தி இருக்கு அப்படின்னா தேவன் என்ன புத்தி, ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு எடுத்து நினைச்சேன். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இல்லாம வேதத்துல எந்த ஒரு பரிசுத்தவான்களும் வளர்ந்ததே கிடையாது. எல்லாமே அவருடைய கரம் தான். அவருடைய கரம் தான் நம்மள என்ன செய்து வழி நடத்துது. ஏன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட அவர் வழி நடத்துனது யாரு? கர்த்தருடைய கரம். அவர்தான் என்ன செய்யறாரு, இது சிலுவையில கடைசியாக ஒப்பு கொடுக்கிறாரு இல்லையா? என்ன கொடுத்தாரு? இதோ பிதாவே என் ஆவியை உம்முடைய கால்களில் கொடுத்திருந்தாரா? கரங்கள். அப்ப கரங்கள்ல கொடுக்கிறாரு. அதே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்த ஜீவவாசியுடைய சுவாசமும் என்னுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப எல்லா சுவாசமும் யார் கையில இருக்குது? தேவனுடைய கரத்துல இருக்குது. அதான் கர்த்தருடைய புயம், வலது கரம், இதெல்லாம் நம்ம நிறைய வாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய கரம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் சொல்றாரு, தாழ்மையிலிருந்து நீ இணங்குங்க, நம்மள புத்திமான் எண்ணியதே கூடாதான். ஏன் அப்படின்னா அவங்களே சொல்றாரு, நிறைய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு புத்தகத்தை எழுதின அவரே சொல்றாரு, பாவிகளுக்கு பிரதான பாவி நான் இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும், இந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வேற யாரும் இல்லை. அப்ப பாவிகளோடு அவர் இணங்குறாரு, பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ நாமும் என்ன செய்யணும், ஒருவர் தவறும் போது அந்த தவறை நம்ம என்ன செய்யணும், பெரிதா எண்ணக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு எனக்கு அதான் சொல்ற, அன்பு நீடிய ஸ்தானம் தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாக. அப்ப தன்னை புகழாம நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இருமாப்பா இருந்துடக்கூடாது. இருமாப்புன்னா ஒரு சகோதரன் சகோதரி நம்மள ஏதோ சொல்லிட்டா நம்ம அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, இருமாப்பா இருந்துடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இணங்கணும், அதோட நம்ம சேர்ந்து கொள்ளணும். அப்போ நீடிய சாந்தமும் தயவும். அப்போ அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் செயல்படும். இப்போ எறும்பு அடுத்தல பாத்தீங்கன்னா ஆபத்துல ஒன்று சேர்ந்து என்ன செய்யும், தண்ணியில போயிட்டு இருந்தீங்க, தண்ணியில போயிட்டு என்ன செய்யும், நிறைய எறும்பு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு, இந்த எறும்புலாம் என்ன செய்யும், அதே ஒன்று செய்யும். ஏதாவது ஒரு கிளைய பிடிச்சு ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படியே சுத்தி இருக்கு. ஒன்று சேர்ந்து அந்த எறும்பு இருந்தா என்ன செய்யாது, கீழே போக. அப்ப ஒன்று கொண்டு என்ன செய்யணும், பின்னிக்கு.
அப்போ ஒன்றுக்கொண்டு இணைந்து செயல்படக்கூடியதான் அன்பு. இந்த அன்பை தான் என்ன செய்யுதுன்னா எறும்பு காண்பிக்கும். அததான் சொல்றாரு, உங்களில் ஒரு நாளில் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 3:13 சொல்றாரு. அப்போ நாடோறும் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு புத்தி சொல்லுங்க. முடிஞ்சாலும் நம்ம என்ன செய்யலாம், புத்தி சொல்லலாம், தவறு இல்லை. அப்போ பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா புத்தி சொல்லுங்க. ஏன்னா மாற முடியும். ஏன்னா தேவனுடைய வித்து அங்க இருக்கு, கிறிஸ்துவனுடைய ஆவி அங்க இருக்குது. அப்ப அது ஒரு மனுஷன் விலகி போறான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புத்தி சொல்லுங்க. ஆனா கடினப்பட்டு போயிடக்கூடாது. கடினப்பட்டுன்னா எப்படி, சரி இந்த சகோதரன் போனா போட்டோம், சகோதரி போனா போட்டோம் அப்படி விட்டுட்டா என்ன ஆகும், அவங்களுக்கும் ஈஸி ஆயிரும், சாத்தானுக்கும் ரொம்ப ஈஸி. ஆனா இங்க என்ன சொல்றாரு, உங்களில் ஒரு நாயில் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல். அப்போ பிரிந்து போகிறவன் தான் இச்சையின்படியே செய்யப்பாங்க. நீதிமொழிகள் 18:1 சொல்லு, பிரிந்து போகிறவன் தன் நிச்சயம் தான் பார்ப்பான், தன் நிச்சயின்படியே பிரிந்து போப்பாக்கா. எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். யாரு சொன்னாலும் கேட்டுக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது, அதை கேட்காம யாரு சொன்னாலும் கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா பிரிந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒருமைப்பட்டு இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கூட்டத்துல நம்ம என்ன செய்யணும் அந்த வேலையை நம்ம செய்யணும். இந்த கூட்டத்துல ஒரு மணி வேலையை செய்யணும். அந்த வேலையை என்ன சொல்றாருன்னா யோவான் 9:4 வாசிப்போம். பக்கக்காலம் கொடுக்கப்பட்டும் நான் என்னை அனுப்புவதற்குரிய நீதியை சொல்ல வேண்டும். இப்போ ஆண்டவருடைய வேலை இருக்கு. என்ன வேலை? ஆண்டவருடைய வேலை என்ன வேலை இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய வேலை எப்படி இருந்தது? பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும் சொல்றேன். அப்ப ஒரு ராக்காலம் வருது. என்ன ராக்காலம்? என்னது? கர்த்தருடைய நாள். அது அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள், அது இருளுக்குரிய நாள். இப்ப இந்த நாள் வரக்கு முன்னாடி என்ன செய்யணுமா, பகற்காலம் மட்டும் நான் என் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும். அதே கிரியை தான் நாம் இன்னே செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லியிருக்கிறார். இனி ஒரு ராக்காலம் வருது. அந்த ராக்காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா, நம்மளும் பக்குவப்படணும், மற்றவங்களையும் பக்குவப்படணும். இதுதான் இது பகற்காலம். அப்போ ராக்காலத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், முந்தி கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் என்ன செய்யணும், ஞானத்தை, எறும்புடைய ஞானத்தை நம்ம கவனிக்காம இருந்தா என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா நீதிமொழிகள் 6:9 வாசிப்போம். சோம்பேறி, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது ஒரு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இப்போ என்ன சொல்றாருன்னா, சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்ப நம்ம தூங்குனா யார் விழிச்சிடுவா? சாத்தான் விழிச்சிடுவான், ரொம்ப விழிச்சிடுவான். அவன் ரொம்ப எச்சரிக்கையானவன். அப்ப நம்ம தூங்காம நம்ம என்ன செய்யணும், உன் கண்ணுக்கு நித்திரை வரவிடாமல் ஒன்று செய்யும் சொன்னார் இல்லையா? என்ன செய்யணுமா, உன் சகோதரனிடத்துல என்ன செய், வருந்தி கேட்டுக்கொள்ளும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட வருந்தி கேட்டுக்கொள்ளணும். அப்போ நித்திரை விட்டு எழுந்தத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிகளை அனுப்புவது ரட்சிப்பு சமீபத்தை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய். அப்ப எப்போதே சொல்ல முடியாது, இந்த ராக்காலம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. பகற்காலம் முடிகிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம். மப்பும் மந்தாரம் என்ன தெரியுமா, இதோட கொஞ்சம் இருக்காது. அதான் மப்பும் மந்தாரம். வெயில் இருக்காது, மழை இருக்காது, மப்பும் மந்தாரம். இதே மாதிரி ஒரு 4 நாள் அப்படியே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வியாதி வந்துடும் அந்த மாதிரி. அப்ப மப்பும் மந்தாரமா இருக்கும். என்ன சொல்றாருன்னா 6ஆம் நீதிமொழிகள் 6:11 ஒரு தரித்திரம் வழிபோக்கினை ஒரு வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருவது. அப்போ தியானத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பார்க்கணும். அதான் சொல்றாரு, ஒரு எறும்பு தன்னோட விளக்க எப்படி காண்பிக்குதுன்னா ஏத்தத்திலையும் காமிக்கும்,
அப்போ இந்த எறும்பு என்ன செய்யும்னா உணவை கொண்டு போகும்போது வாசனை விடும், அந்த வாசனை விட்டுட்டே போகும். அப்போ ஒரு வாசனை விட்டுச்சுன்னா என்ன வாசனை விடும் அப்படின்னா, ஒரு எறும்பு ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா அது ஒரு வாசனை விட்டுருக்கு. அப்போ மற்ற எறும்புகள் அந்த இடத்தை தேடி அந்த வாசனையை தேடி போய் என்ன செய்யணும், மற்ற எறும்பு அந்த கடினமான அந்த வேலை செய்யக்கூடிய எறும்புக்கு என்ன செய்யும், உதவி. அப்ப அந்த அளவுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்யறது. அப்படி இருக்கிற சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ நம்ம ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளால முடியலன்னா மற்றவங்ககிட்ட என்ன செய்யணும், ஷேர் கேட்கணும். ஒரு எறும்பு தன்னால முடியல, என்னால முடியலன்னு ஒரு வாசனை கொடுக்குது, எனக்கு ஆபத்துன்னா ஒரு வாசனை கொடுக்குது, எல்லாம் செய்யும். அப்ப இதையெல்லாம் முகர்வுனால செய்யும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் நமக்கு பரிசல் பண்ணணும். இது ரட்சிக்கப்படுவதற்குள்ளே கெட்டுப்போருக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமா இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப ரட்சிக்கப்படுவதற்குள்ளே நாங்கள் கெட்டு போறதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நான் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறது. சுகந்த வாசனை, அந்த வாசனை நிச்சயமாக ஒரு நல்ல உதவி செய்கிறது, நல்ல ஒரு கிரியை செய்கிறது, நற்கிரியை செய்கிறதா வாசனை. இப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். சகோதரரே, அதை குறித்து கவலையின் என்று நான் இப்போ தன்னால ஒரு முடியலன்னா அது எறும்பு என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்மெல்ல கொடுக்குது. எதாவது சொல்றாருன்னா, அதை பிடித்துக்கொண்டே நான் எண்ணுவதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நான். அப்படின்னு நான் என்ன செய்யறேன், தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறது, அவ்வளவுதான். அப்ப முடியாத பொருளை என்ன செய்யுதுன்னா கரெக்டா கொண்டு போயிட்டு விட்டுட்டு போல, ஆனா என்ன செய்யணும், உதவிக்காக சில வாசனையை கொடுக்குது. அதே போல நாம் ஓடுவதற்கு சில என்ன தேவை, ஆலோசனை கண்டிப்பா தேவை. அதை ஷேர் பண்ணுவோம். அந்த தேவை ஷேர் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஓடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அணிவிப்போம். எவ்வித 12:1 மேகம் போலும் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமனத்திற்கு ஓட்டத்தில் பொறுமையோட நாம் என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். அதற்கு நிச்சயமாக ஒரு கார்டன் தேவைப்படும். எப்படி செய்யுது, ஒரு ராணி எறும்பு தேவைப்படும். இந்த ராணி எறும்புகிட்ட சுத்தி என்ன செய்யும் அப்படின்னா சில ஐடியா கேட்காம என்ன செய்யாது, சில செய்யாது. இப்போ அதேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்குள்ள பங்காளியுமாய் இருக்கிறதா புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ உங்களில் மூப்பருக்கு உடன்மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அப்போ உங்களுடைய தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாகமானதோடு நம்ம என்ன செய்யுமா வேலை செய்யும். அப்போ இந்த ராணி எப்பவுமே என்ன செய்யும், கைட் பண்ணும், நல்ல ஆலோசனை கொடுக்கும், விழுந்து புகாதபடி பாதுகாத்துக் கொள்ள, சோர்ந்து புகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுது. மற்ற எறும்பு என்னது தூங்கிடக்கூடாதுன்னு பாதுகாத்துக் கொள்ளுது. மற்ற எறும்பு எது உன்னிப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுடைய தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமா அல்ல, யாரையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா எறும்பு அப்படி இல்லை, ஆலோசனை சொன்னோன்னு ஓடிடும். ஆனா நம்ம கட்டாயமா அல்ல, ஒரு சின்ன ஆலோசனையோட நம்ம என்ன செய்யணும், அதை செய்ய ஆரம்பிக்கணும். இழிவான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாகமானதோடு நம்ம என்ன செய்யணுமா அதை எறும்பு போல நம்ம என்ன செய்யணும், வேலை செய்யணும். சரி, இப்போ பேரு எலும்பு இருக்கிறாங்கன்னா 1 பேதுரு 5:3-4 சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுங்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னு ஒரு சுதந்திரம் இருக்கும். யாருக்கு,
எல்லாத்துக்குமே சுதந்திரம் தான். அழைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே என்னது? ஒரு சுதந்திர அழைப்பு. சுதந்திரத்தை இழுமாப்பாய் ஆளுகிறாய் அல்ல. மந்தைக்கு மாதிரி என்னது? அந்த ராணி என்ன செய்யும் அப்படின்னா முன்மாதிரியா வேலை செய்யும் இந்த இடத்துல. அப்போ பின்னாடி அநேக எறும்புகள் என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வரப்படும் போது மகிமுள்ள வாராத கிரீடத்தை பெற முடியும் அப்படின்னு. இப்போ ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்துல நம்ம என்ன இருக்குது? அநேக அவயங்கள் இருக்குது. வாசிப்போம். ரோமர் 12:4-5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் இந்த அவயவங்கள் ஒரே துளிர் இல்லாதது போல அநேக அவயவங்களும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாய் இருக்க இப்போ ஒரு எறும்பு உணவு சேர்க்குது, இன்னொரு எறும்பு என்ன செய்யுதுன்னா பழுது பார்க்குது, இன்னொரு எறும்பு சுத்தம் செய்து, இன்னொரு எறும்பு டாக்டர் வேலை செய்யுது. இது ஏதாவது அடிபட்டு சிலவங்க மிதிச்சு போட்டு போயிடுவாங்க இல்லையா? அதை தூக்கி கொண்டு என்ன செய்யணும்? அது பாதுகாப்பான இடத்துல வைக்குது. இந்த கெட்ட பொருளை எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வருது மாத்து. இப்படி எல்லாம் வேலை நடந்துட்டே இருக்கு. இதுக்குதான் என்ன செய்யறாருன்னா, நீ பிடிப்பட்டதுனால என்ன செய்? நேரம் எறும்பு விட்ட போய் என்ன செய்ய கத்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ போர் வீரர்களா இருக்கணும். அதான் சொல்றாரு, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருக்கணும். எல்லா அவயங்களும் ஒரே தொழிலை செய்யாது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள்ளால் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறோம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு டீச் பண்றது என்னது? எறும்பு என்ன செய்யுது? டீச் பண்றது. சண்டே கிளாஸ் எடுக்கிறது இல்லையா நம்ம? அதே போல சின்ன எறும்புகளுக்கு டீச் பண்ணணும். என்ன எப்படி டீச் பண்ணணும்? ஒரு பொருளை எப்படி தூக்கணும், எப்படி கொண்டு வரணும், நம்மளை விட எத்தனை பொருள் தூக்க முடியும், எல்லாம் ஆலோசனை கொடுக்கும். இந்த ஆலோசனை கொடுக்கறத பாத்தீங்கன்னா, இந்த எறும்பு ஒரு பெரிய எறும்பு தூக்கி காமிக்கும், ஒரு பெரிய மரத்தை தூக்கி காமிக்கும். அந்த தூக்கி காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல என்ன செய்யும்னா உட்கார்ந்து பாக்குது. அந்த சின்ன எறும்புகள் என்ன பாக்குது. அப்போ அந்த எறும்பு டீச் பண்ணுது அப்படின்னா இது எல்லாமே பிராக்டிக்கலா செஞ்சு காமிக்கிறதுனாலதான் என்ன செய்யுதுன்னா அது கண்டிப்பாக மற்றவர்களை மாற்றுது. பெரிய எறும்பு செஞ்சு காமிக்கிறதுனால சின்ன எறும்பு என்னது? மாற்றப்படுது. அதான் சொல்ற நீதிமொழி 27:17 இரும்பை இரும்பு கருக்கிடும். எப்படி கருக்குதான்? ஒரு இரும்பு இன்னொரு இரும்பா என்ன செய்யுமா? பாலிஷா தீட்டுமா. அப்போ ஒரு நல்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மாற்றணும். ஒரு எறும்பு கைட் பண்ணது, இன்னொரு எறும்பு என்ன செய்யுது? செய்யவில்லை. அப்ப இரும்பை இரும்பு கருக்கிடும். அப்படி மனுஷனும் தன் சிநேகனுடைய முகத்தை கருக்குகிறார். ரெண்டு சேர்ந்து ஒருவரை மாற்றவும் முடியும், ஒருவரை மோசமாக்கவும் முடியும். அப்போ தன் சிநேகனுடைய முகத்தை என்ன செய்யறாரா? கருக்கிடுகிறார். அப்போ அந்த நல்ல நிலைமையில மாற்றக்கூடியதுக்கு நம்மளால முடியும். அந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்குது, சிந்தைகள் இருக்குது. அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். சோர்ந்து போனவங்களை கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? உற்சாகப்படுத்தணும். ஆனா அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஷார்ப்பா பண்ண முடியாது. எப்படி பண்ணணும்னா தாழ்மையோட அவர்களை இருமாப்பாய் பண்ணாம என்ன செய்யணும்? தாழ்மையா பண்ணணும் அப்படின்றார். அப்போ மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கு நாம் ஏவப்படுத்தணும், ஒருவர் கவனித்து. அப்போ அன்புல நம்ம ஏவப்படணும்னா என்ன செய்யணும்? ஒருவர் கவனித்து அந்த அன்பின் கூட்டம் ஒரே மாதிரியா எழும்பும் போது என்ன செய்வான்னா, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எப்படி வளர்ந்தார் ஒரு எடுத்துக்காட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை எப்படி வளர்ந்தார், தீமோத்தேயுவை எப்படி கற்றுக்கொண்டு மறுபடியும், அதாவது சின்ன காரியத்தின் நிமித்தமாக பெரிய காரியங்கள் செய்ய. சின்ன காரியம் தான். தீமோத்தேயுக்கு முன்ன வந்தவங்களும் நிறைய போயிட்டாங்க. ஆனா தீமோத்தேயு ஏற்கனவே கற்று தேர்ந்திருந்தா அதன் பின்பு என்ன செய்யறாருன்னா உள்ளே வந்து பெரிய காரியத்தை செய்ய முடியுமல்ல, சபையை நடத்துவதற்கு கூட அவருக்கு தேவம் பேசுகிறார். அதுதான் 2 தீமோத்தேயு 2:2 வாசிப்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டது மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க
முன்புற்ற மனுஷத்தினிடத்தில் ஓடுங்கள். மற்றொரு இடத்துல நம்ம ஒப்புவிக்கணும். அநேக சாட்சிகள் முன்பாக இடத்தை கேட்டவர்களே மற்றவர்களுக்கு போதிக்கத்தாக உண்மை உள்ள மனுஷனிடத்துல ஒப்புவிக்கணும். எல்லா இடத்தையும் ஒப்புவிக்க முடியாது, உண்மை உள்ள மனுஷன். இப்போ அதனால என்ன செய்யணும், அதாவது அடுத்தால எறும்புக்கு என்ன செய்யுதுன்னா இரவு நேரத்துல என்ன செய்யும்னா கூட்ட மூடிடும். மண் வச்சு என்ன செஞ்சிடும், மூடிடும். மற்ற எறும்புகள் மற்ற உள்ள வந்துடக்கூடாதுங்கிற, எந்த பிராணி சின்ன பிராணி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பூனாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் உள்ள போயிடும். அது ஒரு ரசத்தன்மை உள்ள. அப்போ இதுக்காக என்ன செஞ்சிருன்னா மண்ணை அதுவே கூட்டி கூட்டி மூடி என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு 2 எறும்பு வெளியே காத்துடும். அதுக்கு என்ன காவல் 2 எறும்பு இருக்கு. இப்போ உமது நிமித்தம் எல்லோரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி மட்டும், அதாவது என்ன மற்ற சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வெளியே இருக்காங்க. இப்ப ஆபத்து வந்தா யார் சாவா? வெளியே இருக்கிற அந்த மத்த 2 எறும்பு தான் செத்து போயிடும். அப்போ உமது நிமித்தம் எல்லோரும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் செத்தா மாம்சத்துடன் சாவும், மற்றபடி மரணம் வேற யாரும் கொண்டு போக முடியாது. முதலாம் மரணத்துக்கு என்ன அவன் அதிகாரியா இருக்கலாம், 2ஆம் மரணத்துக்கு சாத்தான் அதிகாரி இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர்களா உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதனாலதான் அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. அப்ப நாம் மறிப்பதற்கு அதிகமான என்ன ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, வாக்குத்தத்தங்கள் இருக்குது. விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அப்படின்னா, விடிவெளின்னா கிறிஸ்து மறுபடியும் நமக்கு உதிக்கும் அளவும் என்ன செய்யும்னா இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நம்ம பாருங்க. அப்போ வசனத்தை நம்ம கவனித்திருந்தா விடிவெள்ளி உதிக்கும் அப்படின்னா, இதுல விடிவெள்ளின்னு பண்ணி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்னது லைட் இருக்கும், நடந்து சன்னோ. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வருது அப்படின்னா அது என்னது, 3ஆம் உலகம். அந்த 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 உலகம் வெடிக்கும் போது என்ன செய்யறதுன்னா வசனத்தை நம்ம கவனித்திருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும், கிறிஸ்துவுடைய பெரிய மாபெரும் வெளிச்சத்தை நாம் என்ன செய்ய முடியும், கண்டு. இப்போ எறும்புல பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு என்ன செய்யுதுன்னா உதவி, அடிபட்டுனா இன்னொரு என்ன செய்யுது, உதவி செய்கிறது. அப்போ சகோதரரை ஒருவன் யாரும் குற்றத்தில் அகப்பட்டார், ஆவிக்குரிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு இப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீங்கள் சோதிக்கப்படும்படிக்கு உங்களை குறித்து. அப்போ சோதிக்கப்படாத முடிக்கிற என்ன செய்யணுமா, எச்சரிக்கை. அப்போ எறும்புக்கு ஒரே ஒரு காரியம் கிடையாது. என்ன சொல்லலாம், நம்ம இருக்கிற உறுப்புல ஒரு உறுப்பு கிடையாது. இந்த படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒண்ணு இருக்குதா, என்னது, காது. காது கிடையாது. அப்போ உணர்வு அதிர்வு வச்சே இவ்வளவு செயல்படுதுன்னா உங்களுக்கு காது இருந்தும் எவ்வளவு டீச் பண்ணாலும் எவ்வளவு வாசித்தாலும் செயல்பட்டாலும் என்ன இருக்கு, அனைத்து இந்த காரியங்கள்ல ஞானத்துல வளர முடியல. ஆனா இந்த எறும்புக்கு காது கிடையாது. ஆனா அநேக காது இருக்கிறதுனால அநேக தீய காரியங்களை கேட்கணும் இல்லையா, அநேக தீய காரியங்கள் கேட்கறோம் இல்லையா. இந்த காது இல்லாம இருந்தா யாராவது போன் பண்ண முடியுமா, யாராவது போன் பண்ண முடியுமா, இல்ல இந்த போன் தான் நமக்கு தேவைப்படுமா? அப்ப காது இல்லாம படிச்சிருக்கலாமோ? காது உள்ளவன் கேட்கிறார். கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யணும், முக்கியமான ஒரு பகுதி காது. அந்த காதை கிறிஸ்துவுக்காக நம்ம அவருக்காக அவருடைய வார்த்தையை, நல் வார்த்தைகளை, நல் ஆலோசனைகளை, நல் உதவிகளை நம்ம என்ன செய்யணும், கேட்டு போடணும். அதான் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் அப்படின்னா, இந்த வேஷம் அப்படின்னா ஒருவர் சார்ந்து இருக்குது, குற்றப்படுத்தி இருக்குது. வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தான் தரித்து இருக்கு. அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று, அப்போ தேவனுக்கு ஒரு நன்மை இருக்குது, பிரியம் இருக்குது.
பரிபூர்ணமான ஒரு சித்தம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபமாகுங்கள். அதான் சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையணும், அவர் சித்தம் உள்ளவர். அப்ப அவர் பரிபூர்ணமான ஒரு சித்தத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கண்டிப்பா அறிந்து அந்த சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து அதை என்ன செய்யணும்? மாற்றிக்கொண்டு நம்ம மறுரூபமாக்கணும். இப்ப மறுரூபம் ஆகணும்னா நம்ம எங்க போக வேண்டி இருக்குது? எறும்பு இடத்துல போட வேண்டியது. அதான் சொல்றாரு, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி. எறும்புக்கு செவி இல்ல, உணர்வு தான், அந்த அதிர்வு தான். அதிர்வு வச்சு எதுன்னு கண்டுபிடிச்சு. அப்போ நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளின் பின் செல்கிறேன். ஏன்னா என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால, கிறிஸ்துவோடைய வார்த்தைக்கு மட்டும் செவி சாய்த்து மற்ற எல்லாம் நீங்க அடைச்சு பாருங்க. அந்த காத்தை, இந்த காதை மற்றதுக்கு அடைச்சிட்டீங்கன்னா அவருடைய நற்காரியங்களுக்காக பரிபூர்ணம் பூர்ண சித்தம் என்னென்று அறிந்து அதுக்கு மட்டும் இந்த காதை திறந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். அதை சொல்றாரு, நாம் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். என் சத்தத்துக்கு பின்ன வர்றதுனால நான் என்ன செய்யறேன்? அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அது காத்திருக்கிறேன். அதுக்கு அவளை நித்திய ஜீவன் வைத்துக் கொண்டு பரிசை வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறேன். அதனால அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாது. ஒரு காலம் என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஒருவனும் அவையை கையிலிருந்து பறித்துக் கொள்ளவும். அப்போ நான் வைத்திருக்கிறது காரணம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பந்தய பொருள் நமக்கு காத்து இருக்கிறது. இப்போ பெரிய ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் ராஜ்யத்துல பெரிய ஒரு ஆளுகை எல்லாத்தையும் கூட்டி சேர்க்க போறாருன்னு. ஆனா அது இப்பவே சேர்த்துட்டுங்க, எறும்பு செஞ்சுட்டு இப்பவுமே ராஜ்யத்தை என்ன செய்யுது? சேர்த்து வைத்து. அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு மாதிரிய இன்னைக்கே வைத்திருக்கு. அதாவது இத்தாலியில இருந்து போர்ச்சுகல் வர பாத்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் 3700 மைல் தூரம் ஒரே காலனி வைத்தது. ஒரே காலனி ஆராய்ச்சியில இருக்குது. இப்ப இது ஆராய்ச்சியில எடுத்த படம் தான். அதாவது 6000 கிலோமீட்டர் சொல்ல நீங்க யோசித்து பாருங்க, இந்தியாவோட பெருசு. அவ்வளவு தூரம் ஒரே என்று காலனி, ராஜ்யத்தை போல ஒரு பெரிய கூட்டமே. இன்றைக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற அளவுக்கு இருந்து பெரிய ஒரு காலனி நீங்க எதுக்கு வச்சிருக்குன்னா ஒரு மாதிரி. அப்போ ஒரு சூப்பர் காலனி. அப்போ நிலப்பரப்பு முழுவதும் ஒற்றுமையா இருக்குது. நிலப்பரப்பு முழுமையும் ஒற்றுமையா இருக்குது. எந்த எறும்பு சண்டை போடுவதில்லை. இவ்வளவு தூரங்கள்ல என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு பெரிய காலனி, சாதாரணமா இருக்காது, சூப்பர் மார்க்கெட் கூட சொல்லணும். ஒரு எறும்பு இங்க போகுது அப்படின்னா அது என்ன ஆதாரம் கிடைக்கும், அது சேர்த்து வச்சிருக்க அந்த இடத்துல என்ன செய்யும்? கொடுக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் நடந்து போவாங்க. நடுவ அவங்க சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒரு 6.5 கிலோமீட்டர் தள்ளியில் என்ன இருக்கும்? சாப்பாடு, ஜூஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே போல அந்த எறும்பு தூரத்துல இருந்து வரக்கூடிய எறும்புகளுக்கு என்ன செய்யுமா? தேவையான அத்தனையும் அந்த சூப்பர் காலனிக்குள்ள வச்சிருக்கு. ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறத எறும்பு இன்றைக்கு இந்த பூமியில வச்சிருக்கோம். அப்ப அவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்னா அந்த மைண்ட் என்னன்னு பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய ஞானம், தேவன் கொடுத்த ஞானம் அங்க இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி இருக்கணும் அப்படின்னா என் பரிசுத்த பர்வதத்தின் தீங்கு செய்வார்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன செய்ய வாழணும், சிந்தை நமக்கு வரணும். கேடு செய்வார்கள் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்குது. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்யுமா? நிறைந்து இருக்கும். கர்த்தரை அறியக்கூடிய அறிவினை என்ன செய்யறோம்? நிறைந்து. அவர் திரளான ஜனங்களை நியாயந்திருத்து தூரத்தில் பலத்த சாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்ணுட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவார்களாகவும் அடிப்பார்கள். ஒரு சாதிக்கு விரோதமாய் மறு சாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இதுதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? எறும்பு காலனி நடந்துட்டு, சூப்பர் காலனி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எறும்பு இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம பெரிய ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அதனால அது என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் தன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்று. அப்போ இந்த எறும்பு என்ன செய்யுதுன்னா உணவை தேடுது. கண்டிப்பா நம்ம பார்க்கிறோம். உணவை தேடி சேர்க்கிறது. கிடைக்காத நேரத்துல விவசாயம் பண்ணும். சில நேரங்கள்ல உணவு கிடைக்காத நேரம் என்ன செய்யுது? விவசாயம் பண்ணுது. பரதேசி வாழ்க்கை. இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் போயிடும். தன் இனத்திற்காக, தன் இனத்தை கூட்டி சேர்க்கிறதுக்காக தன் உயிரையும் தியாகம் வைக்கிறது. தன் இனத்திற்காக எதிராக இருக்கும்போது தானும் அழித்து போகிறது, அதையும் அழிக்கிறது. தண்ணீரை கடக்க ஒற்றுமையா சேர்க்கு. தண்ணீரை கடக்கும்போது என்ன செய்யுது? ஒற்றுமையா இருந்து தண்ணீரை கடந்து போகுது. தன்னால் முடியாத பட்சத்துல வாசனை விடும் இல்லையா? ஒரு எறும்பு பெரிய பலவீனமான தூக்கிட்டு போறோம், ஒரு ஆகாரம் கொண்டு போறோம் அப்படின்னா அது ஒரு வாசனை விடும். ஏதோ ஒரு எறும்பு ஒரு அதெல்லாம் அந்த தூக்க முடியாத ஒரு போராடிட்டு இருக்கிற வாசனை வந்த உடனே மற்ற எறும்புகள் உதவி செய்கிறது. இரவு கூண்டுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கண்டிப்பா 2 எறும்பு வந்துடும். டெய்லி 2 எறும்பு வந்துடும். எறும்பு பேச. அப்போ எதிராளி வந்தால் தன்னையே உணவாக கூட கொடுத்துடும். சிலர் அதை சாப்பிட்டும் போயிடும், கொண்டு போட்டு போயிடும். ராஜ்யத்தின் மாதிரியாக சூப்பர் காலனி என்ன செஞ்சிருந்து இன்றைக்கே ஆகுது. அதே போல ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாம் சொல்லுகிற நாமும் இந்த எறும்பிடத்துல கற்றுக்கொண்டு அந்த ஞானத்திலே வளரும் போது கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த, அதாவது வேடனுடைய கைக்கு கண்ணிக்கும் அதாவது வேடனுடைய கைக்கும் அடுத்தல பாலாங்கொலை தப்பு வைக்கிற சொல்றது வேடனும் வேட்டைக்காரன். இந்த 2 பேரும் நான் தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படி சொல்லும் போது வேட்டைக்காரன் யார் சொன்னா சாத்தான். வேடனும் கண்ணி வைத்திருக்கிறான், வேட்டைக்காரனும் இருக்கிறான். அந்த சாத்தானுடைய தப்புதலுக்கு அநேகரை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு சூப்பர் காலனியை நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியிலே நம்ம உருவாக்கி காயணும். பொறுமையோடு கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.